வணக்கம். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக கல்வி விகடன் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் வெற்றி பெறுவதற்கு எதெல்லாம் ஹாட் டாபிக்ஸ் அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த குறுகிய காலகட்டத்தில் ஹிஸ்ட்ரியில் தப்பு பண்ணக்கூடாது, எக்கனாமிக்ஸில் தப்பு பண்ணக்கூடாது, கான்ஸ்டியூஷனில் தப்பு பண்ணக்கூடாது, ஜியாகிரஃபியில் தப்பு பண்ணக்கூடாது. இந்த 4 ஏரியாவில் மட்டுமே மேஜராக உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 மார்க்குக்கு வந்துடும். 100 கொஷின்ஸ் கிட்டத்தட்ட இந்த 4 ஏரியாலே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 and 9, அதாவது 9 வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ரொம்ப அதிக லெவலில் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் கேட்டிருக்காங்க. இப்போது 2 குரூப் 1 எக்ஸாம்ஸோடைய நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். 2021லையும் 22லையும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3ஐயும் சேர்த்தே 22ல் 13 கொஷின் கேட்டிருக்காங்க, 21ல் 14 கொஷின் கேட்டிருக்காங்க. இதுதான் ரேஞ்ச். அப்போ பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் நமக்கு அதிகபட்ச கொஷினே 13 to 14 தான். ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய லெவலில் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு யார் சொன்னால் நம்ப தேவையில்லை. பயாலஜியில் இந்த 14 கொஷினில் பயாலஜியில் கேட்கப்பட்ட கேள்விகள் 50%. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். குறிப்பாக சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ஒரு கொஷின் வருது, தென் வந்து என்ன மாதிரியான செல் டிவிஷன்ஸில் ஒரு கொஷின்ஸ் வந்து வருது, தென் வந்து நர்வஸ் சிஸ்டத்தில் ஒரு கொஷின் வருது, தென் என்ன டிசீசஸ் இருக்குது, அது வந்து பாக்டீரியல் டிசீஸா இல்லை வைரல் டிசீஸா அதை பற்றிய ஒரு கொஷின் வந்து இருக்குது, தென் வந்து பொட்டானிக்கல் நேம் ரிலேட்டட் ஒரு கொஷின் வந்து வருது, தென் கெமிக்கல் ஃபார்முலா பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கொஷின் கெமிஸ்ட்ரியில் வருது. ஸோ இந்த மாதிரி தென் லாஸ், ஏதாவது ஒரு லாஸ் கொடுத்து இந்த லாஸ் வந்து என்ன லா அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் வந்து ஃபிசிக்ஸில் கேட்குறாங்க. ஸோ பெரும்பாலும் நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸில் நம்ம சின்ன வயசில் படித்ததுலேருந்து தான் இந்த கொஷின்ஸ் வந்து இந்த 14 கொஷின். அடுத்த ஏரியா கரண்ட் அஃபேர்ஸ். இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக தான் கரண்ட் அஃபேர்ஸில் ஏகப்பட்ட கொஷின் வந்திருக்கு. 22ல் 16 கொஷினும் 21ல் 18 கொஷினும் வந்திருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாடுல யாரெல்லாம் மேஜர் பிளேயர்ஸ் இருக்காங்க, நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் பாப்புலரான தமிழ்நாடு பிளேயர்ஸை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். தென் இன்டர்நேஷ்னல் லெவலில் பாப்புலரான நேஷ்னல் லெவல் பிளேயர்ஸை நல்லா தெரிஞ்சுக்கணும். தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் லேட்டஸ்ட்டாக நம்ம லான்ச் பண்ண ராக்கெட்ஸு, என்னென்ன சேட்டலைட்ஸ் நம்ம லான்ச் பண்ணோம், அதோடய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோடய ஃபீச்சர்ஸ் என்னென்ன, இங்கே எங்கெல்லாம் ராக்கெட் ஏவுதளம் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். தென் ஹிஸ்ட்ரி 22ல் 20 கொஸ்டின், தென் 21ல் 16 கொஸ்டின். இது ஏன்சியன், மிடிவல், மாடர்ன் 3ஐயும் சேர்த்து. மாடர்ன் இந்தியாவில் கொஞ்சம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. காரணம் அதை செப்பரேட்டாகவே யூனிட் வச்சுருப்பாங்க. 14 கொஸ்டின் மாடர்ன் இந்தியாவில் கேட்டிருக்காங்க 2022ல், 21ல் 9 கொஸ்டின். அப்போ ஹிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 34 கொஷின் வந்திருக்குதுங்க. அப்போ ஹிஸ்ட்ரியை வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஏரியா 2022 பொறுத்தளவில். 21 பொறுத்தளவுலையும் பார்த்திங்கன்னா 16 + 9 25 கொஷின், மினிமம் 25 கொஷின் ஹிஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்றது தெரியுது. அப்போ மிஸ் பண்ணக்கூடாது, ஏன்சியன், மிடிவல், மாடர்னையும் சேர்த்து. தென் எக்கானமியில் 11 கொஷின் 2022ல், 18 கொஷின் வந்து 21ல். பாலிட்டிங்க கன்சிஸ்டண்ட்டாகவே 25 கொஷின் கண்டிப்பாக கேட்டுறாங்க. பாலிட்டியில் என்ன கொஷின் கேட்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிரேமில் ஒரு கொஸ்டின், தென் ஆர்டிக்கலில் ஒரு கொஸ்டின், அமெண்ட்மெண்ட்டில் ஒரு கொஸ்டின், லெஜிஸ்லேச்சரில் ஒரு கொஸ்டின், பிரசிடெண்ட்டோடைய பவரில் ஒரு கொஸ்டின், கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் ஒரு கொஸ்டின், தென் பஞ்சாயத்து ராஜ் ப்ளஸ் வந்து முனிசிபாலிட்டிஸ் அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின், ஷெட்யூலில் ஒரு கொஸ்டின், பார்ட்ஸில் ஒரு கொஸ்டின். இப்படி தான் வந்து கொஷின்ஸ் வந்து பெரும்பாலும் கான்ஸ்டியூஷனில் வருது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கமிட்டிஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் அதில் ஒரு கொஷின் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யூனிட் 8 பொறுத்தளவில் 19 கொஷின் 22லையும், 21ல் 17 கொஷின் கேட்டிருக்காங்க. யூனிட் 9ல் தான் ரொம்ப நீங்கள் வந்து கவனிக்கணும், 36 கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் மெயினாக ஸ்கீம்ஸ் நிறைய. யூனிட் 9 வந்து சின்ன யூனிட் தான், பட் ஆனால் அவங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அதிகமான கொஷின் வர ஏரியா குரூப் 1ல் இங்கே தான். இந்த இடத்துல தான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டிய ஏரியா. டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் மட்டுமே அதிக லெவலில் அட்வான்டேஜஸ் எடுக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து யூனிட் 9ல் தான். ஒன்லி டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மேஜர் அட்வான்டேஜஸ் வந்து யூனிட் 9 அண்ட் யூனிட் 8.
இந்த யூனிட் 8 and 9 யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நல்லா படிச்சிட்டாங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டுமே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸால் ஜெயிக்க முடியவே முடியாது. ஸோ யூனிட் 8 and 9 தான் கேம் சேஞ்சர் யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சி பையனுக்கும் வேறுபடுத்தி காமிக்கப்பட ஏரியா. தென் ஜியாகிரஃபி அண்ட் என்விரான்மெண்ட் சேர்த்தே 19 கொஸ்டின் தான் 2 வருஷமே கேட்டிருக்காங்க. ஓகே, தென் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் தான், பியூர் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை. இதில் 2 பேருமே டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க யூபிஎஸ்சி படிக்கிறவங்க 2 பேருமே 25 கொஸ்டின் தாராளமாக போட்டுருவீங்க. ஸோ முதல்ல எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ கொஷின்ஸ் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 200 கொஷின் நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போது முதல்ல அதே போல் 200 கொஷினை வந்து எத்தனை கொஷின் மீடியம், டிஃபிகல்ட் அண்ட் மாடரேட்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நம்ம வந்து டாபிக், இப்போ குறுகிய காலமே இருக்கிறதுனால டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தெந்த டாபிக் வந்து நம்ம படித்தா நமக்கு வந்து நல்லபடியாக வந்து ஸ்கோர் வந்து இப்போ ஈஸியாக வந்து பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இப்போது ஜஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்காக சொல்லிட்டு வரேன். ஹிஸ்ட்ரியில் மராத்தாஸ் அண்ட் மொகல்ஸ் பெயிண்டிங்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ், எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் பர்த் அனிவர்சரிஸ் லைக் மகாத்மா காந்தி, அம்பேத்கர், அயோத்திதாஸ் பண்டிதர், அப்துல் கலாம், காமராஜர், இதெல்லாம் வந்து அவங்களுடைய புக்ஸ் அண்ட் பயோகிராஃபி தெரிஞ்சுக்கோங்க. பாலிட்டியில் பொறுத்தளவுள்ள 142 ஆர்டிகிள் அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தெரிஞ்சுக்குங்க. சுப்ரீம் கோர்ட்டோட லேட்டஸ்ட் வேர்டிக்ட் ஆன் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆக்ட் தெரிஞ்சுக்கோங்க. அக்னிபாத் ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. டிஜிட்டல் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர்ஸ் பவர்ஸ் அண்ட் இதை பற்றி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த லேட்டஸ்ட் வேர்டிக்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்தளவில் தமிழ்நாடு பட்ஜெட் அண்ட் யூனியன் பட்ஜெட் இனிமேல் தான் வரப்போகுது. பட் இன்ட்ரீம் பட்ஜெட்டு வந்துச்சு, அதை வச்சு பார்த்துக்குங்க. அதே போல் மைனாரிட்டி பீப்புள் வெல்ஃபேருக்காக என்னென்ன ஃபண்டு, என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்துச்சு, அக்ரிகல்ச்சர் அண்ட் பேங்கிங்கில் கொண்டு வந்த சேஞ்சஸ்ஸு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய 11 நியூ இனிஷியேட்டிவ்ஸு, இன்ஃபார்மல் செக்டார்ஸோடைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஜியாகிரஃபியை பொறுத்தளவில் நேஷ்னல் பார்க்ஸை பற்றியும், பயோஸ்பியர் ரிசோர்ஸை பற்றியும், சாங்சுவரிஸ் பற்றியும் நியூஸில் இப்போ ரீசெண்டாக எதெல்லாம் இருந்துச்சோ அதுதான் முக்கியம். அங்கே தான் கொஷின் வரும். எல்லா பயோஸ்பியர் ரிசோர்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, எல்லா நேஷனல் பார்க்கையும் அவசியம் வச்சுக்கணும் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் மந்த்லி மேகசின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுருக்கோம். அதில் ஜியாகிரஃபி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இங்கே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். யூனிட் 8 பொறுத்தளவில் தமிழ் சொசைட்டி, அப்புறம் வந்து எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் எங்கெங்கெல்லாம் கீழடி மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ 6 நியூ பிளேசஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அங்கே வந்து கொஷின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லேட்டஸ்ட் டிஸ்கவரிஸ் ஆஃப் ஏன்சியன்ட் மெட்டீரியல்ஸ், அந்த காலத்தில் நம்ம வந்து பழைய கற்காலம் அந்த மாதிரியான காலகட்டங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட சில டூல்ஸ் எல்லாமே எந்த இடத்துல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரிக்கிமேடு, கீழடி, இது போன்ற இடங்களுடைய சிக்னிஃபிகன்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. யூனிட் 9 பொறுத்தளவில் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நியூ ஸ்கீம்ஸ், அதே போல் புதுமை பெண் திட்டம், கல்லூரி கனவு திட்டம், தென் அகல்விளக்கு திட்டம், இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எந்த தேதியில் கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்ன பெனிஃபிட்ஸ் வந்து மக்கள் கிடைக்குது, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தென் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி பொறுத்தளவில் நியூ டிஸ்கவரிஸ் வந்து கண்டுபிடிக்குங்க, பார்த்துக்குங்க. நியூ ஸ்பீசிஸ் எதாவது இருந்ததுன்னா புதுசாக பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த ஓராண்டு டிஎன்பிஎஸ்சி நடத்திய அந்த கொஷின் பேங்கை லைட்டாக பார்த்துங்க. சயின்ஸை பொறுத்தளவு அது ரிப்பீட் ஆகுது. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருந்து நிறைய சயின்ஸ் கொஷின் ரிப்பீட் ஆகுது. தென் டிஃபென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 24 நியூ மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணியிருக்காங்க. தென் ஒரு சில சைக்ளோனுக்கு பேர் இருக்குது, மித்ரா சக்தி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க நீங்கள். தென் அதே போல் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து வருது. அருந்ததி ராய் எழுதியது, சசி தரூர் எழுதியது, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அப்புறம் சம்மிட், முக்கியமான சம்மிட்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ், G7, G20, அப்புறம் ஸ்போர்ட்ஸு, எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் யாரெல்லாம் இப்போ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, மெடல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. தென் பத்மபூஷன் விருது, பத்மஸ்ரீ விருது, பத்மா அவார்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்குங்க. ஓகே, லாஸ்ட் ஒரு 3 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோடைய கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. குரூப் 2, குரூப் 1 2 கொஷின் நல்லா பார்த்துக்குங்க. ஈவன் குரூப் 4 கொஷின்ஸ் கூட ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டு போகிறது தப்பு கிடையாது லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ். ஓகே,
அதே போல் சிவில் சர்வீஸ் டே, காமராஜர் பர்த்டே, இதெல்லாம் வந்து என்ன சிக்னிஃபிகன்ஸ், இதெல்லாம் கூட கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இது வந்து முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்றத வந்து நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எப்போவுமே இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ரிலேட்டட் கொஸ்டின்ஸு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸு, பெரியார் ரிலேட்டடான புக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸு, அது ரிலேட்டடாக அவசியம் வந்து எல்லா டைமுமே நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்து போகலாம். ஈவன் டிஎன்பிஎஸ்சியை பற்றி ஒரு கிரிட்டிசிசமே வந்துச்சு. இது வந்து திராவிட ஐடியாலஜியை வந்து மாணவர்கள் மத்தியில் திணிக்கிறதுக்கான ஒரு போட்டித் தேர்வு மாதிரி தெரியுது அப்படின்றது மாதிரிலாம் கூட கிரிட்டிசைஸ் பண்ணுற லெவலுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து அது ரிலேட்டடான அந்த சித்தாந்தம் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு ஆட்சி பொறுப்புலையும் ஒவ்வொரு கவர்மெண்ட் வர்றப்ப அந்த ஆட்சியினுடைய ஐடியாலஜி ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து போட்டித் தேர்வில் நிறைய டைம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்களுடைய ஸ்கீம்ஸு, அவங்களுடைய லீடர்ஸு, அவங்களுடைய பார்ட்டி ஐடியாலஜி, அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து எப்போவுமே வந்து இருக்கும். ஏடிஎம்கே பீரியட்னா அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் இருக்கும், காங்கிரஸ் கவர்மெண்ட்னா அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் இருக்கும், பிஜேபி கவர்மெண்ட்னா அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் இருக்கும். இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்ன்றதுனால டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்க்கு தான் அதிக லெவலில் முக்கியத்துவம் இருக்கும். ஸோ அதனால் அது ரிலேட்டடாக நல்லா வந்து பார்த்துக்கங்க.